அர்ஜுன் தான் உன்னோட ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்படி நினைக்காதே, பூஜாவை பத்தி மட்டும் யோசி. உனக்கு நல்லா தெரியும், she needs you. You பூஜாவுக்கு ஒரு அம்மா வேணும். கேஸ் முடிஞ்சதும் அவளை கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்க்கிற ஒரு அம்மா அவளுக்கு வேண்டாம். அவளுக்கு காலம் பூரா அன்போடவும் தாய்ப்பாசத்தோடும் இருக்கிற ஒரு அம்மா தான் வேணும். அர்ஜுனுக்கு பூஜாவை பார்க்க நேரம் இல்ல. அந்த வந்தனா பூஜாவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இல்ல. இது பாரு, நீயும் முடியாதுன்ட்டா பாவம் பூஜா என்ன பண்ண முடியும் சொல்லு. இத பாரு பிரியா, லைஃப்ல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்ல. ஆனா உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நான் உன்னை உடனே முடிவெடுக்க சொல்லல. நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசி. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்பா. ஆனா அர்ஜுன மட்டும் என்னால முடியவே முடியாதுப்பா. பிரியா, நான் இதுவரைக்கும் எதுக்காகவும் உன்னை கம்பல் பண்ணதே இல்ல. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதா எனக்கு புரியல. அதுக்கு காரணம் உன்னோட ஈகோ. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். அப்பா, என்னப்பா இது? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி பார்த்தா நீ பண்ணது சரியாமா? நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னா, நான் அவனோட அப்பா. அப்பா, சாமி சார், நீங்க வேண்டது கடவுளுக்கு கேட்டுச்சு. ஆனா எங்க வேண்டுதல் தான் இன்னும் அவர் காதுக்கு எட்டவே இல்லை. நாங்க பிரியாவோட சம்மதத்துக்கு வேண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சாமி சார், அவ சந்தோஷமா ஒத்துக்குவா. ஒத்துக்கணும். இப்ப என்ன? நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் இல்ல? ஆமா. சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ரெடி. குருவாயிருப்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஜெய் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். வாட்? என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நீ கேக்குறேன்னா ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் வந்திருப்பேன். நீ இது பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கல. பூஜைக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நானும் ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருக்குல்ல. இங்க பார், you're testing my patience. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு நன்றி நான் என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. நான் எப்பவுமே ஜெய்க்கு நன்றியோட தான் இருப்பேன். நீங்க நன்றியோட இருங்க, இல்ல எப்படி வேணாலும் இருங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஜெய் போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது.